Hi friends, welcome to Tutu's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2 weeks மினியேச்சர் எபிசோட் போட முடியல. Sorry for that. இந்த வீக் சண்டே எப்படியாவது போட்டுடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க பன்னீர் டிக்கா பண்ண சொல்லி. அதுக்காக நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பன்னீர் அதுக்கு தேவையானது எல்லாம். பட் தோசை தவா எங்களுக்கு ஞாபகமே வரல. ஸோ அது ஆன்லைன்லேயாவது எப்படியாவது வாங்கிடலான்னு பிளான் பண்ணோம். ஆன்லைனில் பார்த்தா அது வரத்துக்கு ஒரு 15 days ஆகும் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு திருட்டு வேலை பண்ணி அமேசான்லேருந்து தோசை தவாவை சுட போகிறோம். அது எப்படி சுட போகிறோன்னு பார்க்கலாம். இந்த தோசை தவாவை தாங்க நம்ம சுட போகிறோம். வாங்க இப்போ சுட்டுடலாம். தோசை தவாவை சுட்டுட்டோம். வாங்க இப்போ போய் பன்னீர் டிக்கா பண்ணிடலாம். இப்போ பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு கப்பில் கெட்டியான தயிர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர், சீரகத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சாட் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள், தேவையான அளவுக்கு பன்னீர். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இந்த சாப் ஸ்டிக்ஸை நம்ம ஊற வச்சுக்கணும் தண்ணியில். இது ஊறட்டும். இன்றைக்கி 3 கலர் கேப்சிகமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. எல்லோ, ரெட்டு, க்ரீனு. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கர்ட் எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவு மஞ்சள், ஃபஸ்ட்டு மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் போல் சாட் மசாலா. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே பன்னீர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணிடலாம். இப்போ தவா வச்சுருக்கேன், ஹீட் ஆகட்டும். இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்ச சாப்ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு குச்சி எடுத்து இப்போ தவா சூடாயிருச்சு. கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அரேஞ்ச் பண்ணதை ஒன்றா வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான், பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பன்னீர் மேலே லைட்டாக பிளாக்காக இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான், பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இது நான் இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்க. டுட்டூஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.